ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளேன். அப்பா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை மட்டுமாய் கிருபையாய் பாதுகாத்த இந்த நேரத்தில் உடைய சமூகத்தில் கிருபையாய் கூட்டி சேர்த்த உடைய அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. உடைய கிருபை இல்லைன்னா நாங்கள் இல்லைப்பா. என்னால் என்று உங்களால் ஒன்று செய்யக்கூடாது என்று சொன்னீங்களே ஏசப்பா. உங்கள் கிருபை இல்லைன்னா எங்களால் ஒன்று செய்ய முடியாத ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையினால் எங்களை வழிநடத்தி எங்களை பலப்படுத்தி வருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமைக்கே துதி கடமைக்குமே எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் என்ற ஆலோசனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் அதனுடைய 11 மற்றும் 12வது வசனங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் அதனுடைய 11 மற்றும் 12வது வசனங்கள். பரிசேயர் சதிசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதிசேயர் என்பவர்களின் உபதேசை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் நீங்கள் உணராதிருக்கிறது என்று கேட்கிறார். எந்த காரியத்தில் உணர்வு வேண்டும் என்று கர்த்தர் இந்த இடத்தில் கேட்கிறார் என்றால், இதே அதிகாரத்திலே 24வது வசனத்திலே, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அதற்கு மேலாக உள்ள வசனம் 23வது வசனம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல எந்த காரியத்தை குறித்து கர்த்தர் உணர்வு வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால், மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில் அப்பத்தை குறித்து, அதாவது இந்த உலக பிரகாரமான காரியங்களை குறித்து மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்தித்து கொண்டு நாம் என்ன செய்கிறோம்? வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த காரியங்களை குறித்து கர்த்தர் நமக்கு உணர்வில்லையா என்று கர்த்தர் கேட்கிறார். நீங்கள் மனிதர்களை குறித்து உலகத்துக்குரியான காரியங்களை குறித்தும் நீங்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். தேவைகளை அதைத்தான் முக்கியத்துவப்படுத்தி நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் இந்த இடத்தில் நமக்கு உணர்வுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அன்பு பிள்ளைகளை, நம்ம இந்த இடத்திலே நம்ம இந்த உலகத்தில் காணக்கூடிய அத்தனை தேவைகளுக்காக நம்ம உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்தித்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நம்ம பக்கத்தில் இருக்கிறவர்கள் நமக்கு தெரிந்தவர்களுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள, மனிதருக்கு ஏற்றவைகளை சிந்தித்து கொண்டு அவர்கள் மனம் புண்படாது பேசாபடி அவர்களுக்கு பிரியமானகளை செய்து எல்லாரிடத்தில் நல்ல பேர் வேண்டும் என்று மனிதர்களுக்கு பிரியமான காரியங்களை நம்ம சிந்தித்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம நகர்த்து கொண்டு இருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, ஆனால் கர்த்தர் இந்த இடத்தில் உணர்வில்லையா என்று கேட்கிற விஷயங்களிலே தேவனுக்கு ஏற்ற காரியங்களை நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறது எப்படி என்று கர்த்தர் இந்த இடத்தில் கேட்கிறார். அன்பு பிள்ளைகளே, இதே அதிகாரத்திலே 26வது வசனத்தில், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் என்று கர்த்தர் கேட்கிறார். அன்பு பிள்ளைகளே, மனிதன் உலகத்தில் உள்ளவைகளை எல்லாவற்றையும் ஆதாயப்படுத்தி கொண்டு உலகத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் அவன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், உலகத்துக்காரன் எல்லாத்தையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் கர்த்தர் கொடுத்த ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு என்ன லாபம் என்று கேட்கிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த காரியத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுத் தருகிறார். அன்பு பிள்ளைகளே, நீ எல்லாவற்றையும் நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும் நான் உனக்கு கொடுத்த ஜீவனை நீ நஷ்டப்படுத்தினால் என்னிடத்தில் நீ வர முடியாது. அதனால் என்ன உனக்கு பயன்? நீ உலக குறித்த காரியத்தை குறித்து ஓடிக்கொண்டு இருக்கிறதுனால என்ன உனக்கு லாபம்? இதை உனக்கு உணர்வு இல்லையா அப்படின்னு கர்த்தர் நம்மளை குறித்து கேட்கிறார். அன்பு பிள்ளைகளை, கர்த்தர் நம்மளுக்கு
உணர்வை தரும்படியாக, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கும்படியாக, நமக்கு உணர்வை தரும்படியாக கர்த்தரிடத்தில் கேட்போம். அன்பு பிள்ளைகளே, அவனுடைய சமூகத்திலே நம்ம உணர்வில்லாமல் இருக்கிறதே கர்த்தரிடத்தில் சமூகத்தை நம்ம மன்னிப்பு கேட்டு, ஏசப்பா, இதனால் வரை நாங்கள் உணர்வில்லாமல் இருந்தோம் ஆண்டவரே. உலகத்துக்குரியான காரியங்களை நாங்கள் சிந்தித்து கொண்டு, இதுதான் எங்களுடைய லட்சியம், இதுதான் எங்களுடைய குறிக்கோள் என்று ஓடிக்கொண்டிருந்தோம் ஆண்டவரே. அதனால் நீங்கள் ஒரு லாபமும் இல்லை என்று சொல்லிட்டீங்க ஏசப்பா. ஆனால் உம்முடைய காரியத்தை நாங்கள் உணர்வில்லாமல் இருக்கிறோம் ஆண்டவரே. அதை குறித்து தானே எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் உணர்வையும் எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. மறுபடியும் அந்த தவறை நாங்கள் செய்யாதபடி ஒவ்வொரு நாளும் உணர்வுள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். உமக்கு சித்தமானவைகளை, உமக்கு தேவனுக்கு ஏற்ற காரியங்களை நாங்கள் சிந்திக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துங்க ஏசப்பா. தகப்பனே, இந்த ஜெபத்தை கேட்டு எங்களுடைய உள்ளங்களில் இருக்கிற அத்தனை கர்த்தாவே, அப்பா, உணர்வுகளை நீர் கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் கொடுத்து நீர் வழிநடத்த போகிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பாதையிலே உமக்கு சித்தமான காரியங்களை செய்ய எங்களை வழிநடத்துங்க. எங்களை முழுவதுமாய் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டு அதுபடியாய் எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. உமக்கே துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.